பார்த்தோம்னா ஷட்டர் இருக்காது, தெரியாம பின் எடுத்து சாக்கெட்ல போட்டால் ஷாக் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ குழந்தையோட வெயிட் வந்து கம்மி. ஸோ வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும், அதனால சிவியரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால வந்து வீடுகளில் 30 mA யூஸ் பண்ணணும். 100 mA ஃபார் லிமிடெட் பர்சனல் ப்ரொடக்ஷன். தட் இஸ் நம்மளோட எலக்ட்ரிக்கல் படித்தவங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம 100 mA யூஸ் பண்ணலாம். ஸ்கில்டு மேன் பவர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம 100 mA யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் படித்தவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது மினிமம் சேஃப்டி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. லைக் கிளவுசஸ், சேஃப்டி ஷூ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம பாடி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 100 mA யூஸ் பண்ணலாம். ஸோ 300 mA ஃபார் பில்டிங் ஃபயர் சேஃப்டி. அதாவது நம்ம ஆடிட்டோரியம், சினிமா தியேட்டர்ஸ், லிஃப்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் பில்டிங் ஃபயர் சேஃப்டிக்காக நம்ம 300 mA யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நார்மலாக ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா RCBO அண்ட் ELMCBனா என்னன்றது. தட் இஸ் MCB பிளஸ் RCCBயோட காம்பினேஷன் தான் RCBO. அதில் MCB வந்து நமக்கு ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். RCCBன்றது எர்த் லீக்கேஜ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸோ RCBO அண்ட் ELMCBன்றது ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட் அண்ட் எர்த் ஃபால் 3 ப்ரொடக்ஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸுக்கு தான் நம்ம RCBO ஆர் ELMCBன்னு சொல்லுவோம். ஸோ 3 ப்ரொடக்ஷனும் கம்பைண்டாக இருக்க ஒரு யூனிட் தான் வந்து RCBO ஆர் ELMCB. ஸோ நெக்ஸ்ட் MCB So next to MCBs and isolators. So MCB or definition பார்த்தோம்னா what is MCB is? MCB is a manually or automatically operated electrical switch designed to protect an electrical circuit from damage caused by overload or short circuit. அதாவது நம்ம MCBன்றது வந்து நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற ஒரு சுவிட்ச், ப்ளஸ் அந்த MCB கீழே கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள் அண்ட் லோடை வந்து ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் எகெயின்ஸ்டாக வந்து MCB வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அப்போ வந்து மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னா நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஓவர்லோட் ஆர் ஷார்ட் சர்க்யூட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகும். ஸோ இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச். MCB இஸ் அன் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச். அதே மாதிரி இது கீழே இருக்க MCB கீழே கனெக்ட் பண்ணியிருக்கு கேபிள் அண்ட் லோடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு எகென்ஸ்டாக? ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் வந்து எகென்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து MCB. இப்போ ஃபால்ட் என்னெல்லாம் நார்மலாக சிஸ்டமில் என்னெல்லாம் ஃபால்ட் வரும்? ரேட்டட் கரண்ட்டை விட ஜாஸ்தி கரண்ட் வந்து MCB வழியாக போகலாம். அதை நம்ம ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம MCB யூஸ் பண்ணுவோம். ஓவர்லோட் வந்துச்சுன்னா MCB வந்து ட்ரிப் பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் வந்து என்னன்னா லைன் டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் ஃபேஸ் டு நியூட்ரல் ஷார்ட் ஆகிறது தான் நம்ம ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துச்சுனாலும் MCB வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி கரண்ட் த்ரூ ஹியூமன் பாடியை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஷாக்னு சொல்லுவோம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம RCCB ஆர் ELCB இருக்கு. ஸோ MCBயோட கிராஸ் செக்ஷன் வியூ, ஒரு MCB கட் பண்ணி உள்ளே பார்த்தா என்னெல்லாம் இருக்குன்றது. ஒன் வந்து ஆக்சுவேட்டிங் லிவர், நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற நாபு. ரெண்டாவது வந்து ஆக்சுவேட்டிங் மெக்கானிசம், நம்ம ஆன் ஆஃப் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மெக்கானிசத்துக்கு போய் இந்த மெக்கானிசம் தான் வந்து கான்டாக்ட்ஸை ஆன் ஆஃப் பண்ண போகுது. இந்த மூணுன்றது வந்து கான்டாக்ட், ஃபிக்ஸட் அண்ட் மூவிங் கான்டாக்ட் இருக்கிறது வந்து 3. தென் டெர்மினல்ன்றது நம்ம லைன் அண்ட் லோடை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து டெர்மினல்ஸ். இங்கே லைன் அண்ட் லோடு நம்ம எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்கமிங்கை வந்து நம்ம கீழேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மேலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நோ லோட் லைட் பயாஸ். அப்படி சொல்லும்போது இன்னொரு விஷயமும் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். அதனால MCB தலைகீழ மவுண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க MCB தலைகீழ மவுண்ட் பண்ணலாமான்னு. எல்லாம் MCB வந்து நம்ம கரெக்டாக தான் மவுண்ட் பண்ணணும், கரெக்ட் பொசிஷனில் தான் மவுண்ட் பண்ணணும். ஆனால் இன்கமிங் கனெக்ஷனை கீழ் டெர்மினலில் கொடுக்கலாம், இல்லைனா மேல் டெர்மினலில் கொடுத்துக்கலாம். தென் பைமெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குது. 5ன்றது வந்து பைமெட்டல் ஸ்ட்ரிப். ஓவர்லோடு வந்துச்சுன்னா பைமெட்டல் ஸ்ட்ரிப் தான் வந்து MCB ட்ரிப் பண்ணும். தென் 6 வந்து கேலிப்ரேஷன் ஸ்க்ரூ. இது ஃபேக்ட்ரி கேலிப்ரேஷனுக்காக, நமக்கு எதுவும் இந்த இதுவும் பண்ண முடியாது அதனால. தென் 7ன்றது வந்து சொலினாய்ட் காயில். ஷார்ட் சர்க்யூட் வந்துச்சுன்னா சொலினாய்ட் காயில் ஆப்ரேட் பண்ணிட்டு MCB ட்ரிப் பண்ணும். தென் 8ன்றது ஆர்க் சேம்பர்.
அதாவது இந்த 3 கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட் மேக் அண்ட் பிரேக் ஆகும்போது ஒரு ஆர்க் வரும்ல, அந்த ஆர்க் வந்து குவென்ச் பண்றது தான் வந்து ஆர்க் சேம்பர் பண்ணுது. இந்த ஆர்க் சேம்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய டி அயான் பிளேட்ஸ் இருக்கும். அப்ப இந்த இந்த கான்டாக்ட்ஸ்ல மேக் அண்ட் பிரேக் பண்ணும்போது வர ஆர்க்கு இந்த ஆர்க் சேம்பர் வழியா போயிட்டு அந்த அந்த சிங்கிள் ஆர்க் வந்து இந்த பெருசா வர ஒரு ஆர்க்கை வந்து இந்த டி அயான் பிளேட்ஸ் வந்து சாப் பண்ணும், கட் பண்ணிட்டு குவென்ச் பண்ணும். அதான் இந்த ஆர்க் சேம்பரோட ஒர்க்கு. தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைமெட்டல் ஃபார் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். பைமெட்டல் இருக்கு, எதுக்குன்னா ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். பைமெட்டல்னா என்னன்னா டூ மெட்டல் வித் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஃபியூஸ்ட் டுகெதர். பைமெட்டல்னா ரெண்டு மெட்டல், ஆனா ரெண்டு மெட்டலுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி கிடையாது. தட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் சேம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெட்டலை ஹீட் பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுன்றது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற ப்ரொபோர்ஷனேட் வந்து எல்லா மெட்டல்லையும் சேமா இருக்காது. சரி, நீங்க அயன் எடுத்துட்டு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதே லெட்ன்ற ஒரு மெட்டல் எடுத்துட்டு ஹீட் பண்ணீங்கன்னா அது ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுல பைமெட்டல் யூஸ் பண்ணிருக்க ரெண்டு மெட்டல் டிஃபரெண்ட்லி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷனை வெல்ட் பண்ணிருக்காங்க. With heating, one of them expand more and other expand less. This will result in bending of bimetal. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படின்னா ரெண்டு பைமெட்டல் இருக்கு. ஒன்று ஹார்டர் மெட்டல், அதாவது ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரெண்டாவது வந்து வீக்கர் மெட்டல், அது வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் வெல்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வெல்ட் பண்ணிட்டு ஹீட் பண்ணும்போது ஹார்டர் மெட்டல் வந்து லைக் எக்ஸ்பேண்ட் ஆகாது, பட் லைட்டர் மெட்டல் வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால வந்து பைமெட்டல் வந்து லைட்டர் மெட்டல் பக்கமா பெண்ட் ஆகும். ஓகே, அப்ப இது பெண்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது இல்ல, இந்த ஃபோர்ஸ் தான் வந்து ட்ரிப் லாட்சை போய் டச் பண்ணிட்டு எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். ஓகே, இப்போ எதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மூவ்மெண்ட் வேணும்ல, ட்ரிப் லாட்சை போய் புஷ் பண்றதுக்கு. அந்த மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு பைமெட்டலை வச்சுட்டு ஹீட் பண்ணும்போது அது பெண்ட் ஆகிட்டு அந்த மூவ்மெண்ட்னால நம்ம ட்ரிப் லாட்சை வந்து ட்ரிப் பண்றோம். தென் எம்சிபி உள்ள வந்து இந்த ஒரு சிம்பிள் பார்க்கலாம். இந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஆர்ச் என்ன சொல்லுதுன்னா சொலினாய்ட். இந்த ஆர்ச் எம்சிபியில் இருந்ததுன்னா சொலினாய்ட் காயில் இருக்குன்ற மீனிங். தட் மீன்ஸ் இதில் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அவைலபிள். சொலினாய்ட் காயில் இருந்ததுன்னா அதில் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அவைலபிள் இருக்குன்றது. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் இருந்ததுன்னா அந்த ஸ்கொயருக்கு பேர் வந்து பைமெட்டல் இருக்குன்றது. தட் மீன்ஸ் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இந்த எம்சிபியில் இருக்குன்றது. அப்போ இந்த சிம்பிள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் அந்த எம்சிபியில் இருக்குன்னு. ஆர்ச் இஸ் ஃபார் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இந்த ஸ்கொயர் பார்ஷியல் ஸ்கொயர் இருக்குது இட்ஸ் ஃபார் பைமெட்டல் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். இந்த சிம்பிள் வந்து என்னன்னா சர்க்யூட் பிரேக்கர் சூட்டபிள் ஃபார் ஐசோலேஷன். இந்த சிம்பிள் இருந்ததுன்னா இந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னா இந்த சிம்பிள் இருக்க சர்க்யூட் பிரேக்கரை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அவுட் கோயிங் சைடில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணாலும் லீக்கேஜ் கரண்ட் 2 மில்லிஆம்ஸ்க்கு மேலே போகாது. அதாவது என்ன சொல்றோம்னா இந்த ஐசோலேஷன் சிம்பிள் இருக்க டிவைஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதோட அவுட் கோயிங் சைடில் போய் நம்ம ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் லீக்கேஜ் கரண்ட் 2 மில்லிஆம்ஸ்க்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. என்ன கண்டிஷனில் இன்கமிங் சைடில் எவ்வளோ வோல்டேஜ் ஷூட் அப் ஆனாலும், ஈவன் 1000 வோல்ட் இன்கமிங் சைடில் போனாலும் லீக்கேஜ் கரண்ட் வந்து 2 மில்லிஆம்ஸ்க்கு மேலே போகாது. அதனால வந்து நம்ம சேஃபாக வந்து அவுட் கோயிங் சைடில் மெயின்டைன் பண்ண முடியும். அதான் இந்த ஐசோலேஷன் டியூட்டின்றது சொல்றது. இந்த ஐசோலேஷன் டியூட்டி சிம்பிள் எங்க எதெல்லாம் பார்க்கலாம்னா நம்ம எம்சிபியில் பார்க்கலாம், எம்பிசிபியில் பார்க்கலாம், எம்சிசிபியில் பார்க்கலாம், ஏசிபியில் பார்க்கலாம். எல்லாத்துலையும் இது இருந்தால் ஐசோலேஷன் டியூட்டின்றதை பார்க்க முடியும். இது இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஈஸியாக பண்ண முடியுன்றது தான் இந்த மீனிங். இந்த எம்சிபியில் வந்து எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுன்றது நம்ம இன்கமிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பைமெட்டலுக்கு போய் பைமெட்டல் வழியாக சொலினாய்ட் காயிலுக்கு போய் சொலினாய்ட் காயில் வழியா ட்ரிப் லாட்சுக்கு போய் தென் கான்டாக்ட்ஸுக்கு போய் கான்டாக்ட்ஸ் வழியா அவுட் கோயிங் சைடுக்கு போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்சிபியில் வந்து 3 கர்வ் இருக்கு, பி கர்வ், சி கர்வ், டி கர்வ். இது எப்படி ட்ரிப் ஆகும், என்ன டைம்ல என்ன கரண்ட் போகும்போது ட்ரிப் ஆகுன்றதை பத்தி பார்ப்போம். இது நீங்க பி கர்வ் பார்த்தீங்கன்னா பி கர்வ்ல நீங்க இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம், ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட். இந்த பி கர்வ் எம்சிபி எப்போ ட்ரிப் ஆகுது, 3 to 5 டைம்ஸ் கரண்ட் வந்தா பி கர்வ் எம்சிபி ட்ரிப் ஆகும். தட் இஸ் நம்மளோட எம்சிபி B10 எம்சிபியா இருந்தா பி கர்வ் 10 ஆம்ஸ் எம்சிபி, அதான் B10 எம்சிபியா இருந்தா அந்த எம்சிபி 3 to 5 டைம்ஸ், அதாவது 10ன்றதா நம்மளோட ரேட்டட் கரண்ட், 10 into 3 30 ஆம்ஸ் அண்ட் 10 into 5 50 ஆம்ஸ். ஸோ B10 எம்சிபியா இருந்தா 30 to 50 ஆம்ஸ்க்குள்ள பி கர்வ் எம்சிபி ட்ரிப் ஆகும். ஓகே, அதான் இதோட மீனிங். இதே நம்மளோட எம்சிபி சி கர்வ் எம்சிபியா இருந்தா
இது நம்ம MCB C curve MCB இருந்தா that is C10 MCB இருந்தா நான் 10 ன்னு சொல்றது ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் 10 ன்னு எடுக்கிறேன். C10 MCB இருந்தா C10 MCB எப்ப ட்ரிப் ஆகும்னா அதோட கரண்ட் 5 to 10 டைம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா C10 MCB ட்ரிப் ஆகும். that is நம்மளோட ரேட்டட் கரண்ட் 10 amps இருந்தா 10 to 5 is 50 amps and 10 to 10 is 100 amps. So C10 MCB 50 to 100 amps குள்ள ட்ரிப் ஆகும். B10 இருந்தா 30 to 50 amps ட்ரிப் ஆகும். இதே C10 MCB இருந்தா 50 to 100 amps ட்ரிப் ஆகும். அதே மாதிரி அடுத்து இருக்கிறது D10 MCB. D10 MCB பாத்தீங்கன்னா 10 to 20 times குள்ள ட்ரிப் ஆகும். that is D10 MCB இருந்தா 10 into 10 100 to 200 amps வந்ததுன்னா D10 MCB ட்ரிப் ஆகும். ஸோ ட்ரிப்பிங் கரண்ட் வந்து 3 MCBக்கும் டிஃபரன்ஸ். B curveக்கு 3 to 5 times, C curveக்கு 5 to 10 times and D curveக்கு 10 to 20 times. ஓகே, ஸோ எதனால இந்த 3 டைப் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து எல்லாமே ஆன் பண்றதுக்கு போது இருக்க பேட்டர்ன் இல்ல ஆன் பண்ணும்போது பிஹேவ் பண்றது சேமா இருக்காது. எல்லா லோடுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். அதை கேட்டர் பண்றதுக்காக தான் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் MCBs ஆர் அவைலபிள். ஓகே, அப்ப எந்த இடத்துல எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த MCB யூஸ் பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட சுவிட்ச் பண்ணக்கூடிய லோடு வந்து லோடோட பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்க பார்க்கலாம். நீங்க லோட் 1 இருந்ததுன்னா லோட் 1ல என்ன இருக்கு, ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் கண்டிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் 1.8 times to 2 times வரைக்கும் போகக்கூடிய லோடு. தட் இஸ் ரெசிஸ்டிவ் லோடா இருக்கலாம், இல்ல ரெசிஸ்டிவ் லோட் வித் ஸ்லைட்லி இண்டக்டிவ் லோடா இருக்கலாம். அந்த மாதிரி அப்ளிகேஷனா இருந்தா 10 amps லோடா இருந்தா ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் 20 amps வரைக்கும் போயிட்டு ஆஃப்டர் a few செகண்ட் ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறமா திரும்ப ரேட்டட் கரண்ட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி அப்ளிகேஷனா இருந்தா நம்ம B curve MCB யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா B curve MCB யூஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கு ட்ரிப் ஆக போறது இல்லை. ஓகே, இப்போ இதே நீங்க உங்களோட லோட் பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்ததுன்னா லோடு 2 இருந்ததுன்னா லோடு 2ல நீங்க பார்த்தா தெரியும், நீங்க ஆன் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 3.8ல இருந்து 4 times வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. 3.8ல இருந்து 4 times வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. தட் இஸ் நம்மளோட லோடு 10 amps இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 38 amps to 40 amps வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம லைட் வித் சோக் யூஸ் பண்ணக்கூடிய லைட், பவர் சாக்கெட், அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 10 amps லோடா இருந்ததுன்னா ஸ்டார்டிங் கரண்ட் 38ல இருந்து 40 amps வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல நம்ம B curve MCB யூஸ் பண்ண முடியாது. B curve MCB யூஸ் பண்ணோம்னா ஸ்டார்டிங்லேயே ட்ரிப் ஆயிரும். ஏன்னா இந்த லோட் பேட்டர்ன் உள்ள B curve MCB வருது, அதனால B curve யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம C curve மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ லோட் பேட்டர்ன் 2 வர மாதிரி இருக்க லோடா இருந்தா நம்ம C curve யூஸ் பண்ணணும். இதே நீங்க லோட் பேட்டர்ன் 4 வர மாதிரி இருந்த லோடா இருந்ததுன்னா லோட் பேட்டர்ன் 3 வர மாதிரி இருந்த லோடா இருந்ததுன்னா அதுல என்ன சொல்றாங்க, லோட் பேட்டர்ன் 3ல பாத்தீங்கன்னா அப் டு ஸ்டார்டிங் கரண்ட் 8 times வரைக்கும் போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம B and C ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. B curve and C curve யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ட்ரிப் ஆயிரும். we have to use D curve. ஓகே, இப்போ இந்த லோட் பேட்டர்ன் 3ன்றது எப்படி இருக்கும், எந்த லோடு வந்து நம்ம ஆன் பண்ணும்போது 8 times வரைக்கும் கரண்ட் போகும்னா டிப்பிக்கலி மோட்டர் லோட். இப்போ நம்ம மோட்டரை வந்து DOL மோட்ல ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஸ்டார்டிங் கரண்ட் 6 to 8 times வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம B curve and C curve MCB யூஸ் பண்ண முடியாது, நம்ம D curve MCB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன அப்ளிகேஷனோ என்ன லோடோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கர்வ் ஆஃப் MCBஸை செலக்ட் பண்ணணும். இதுதான் இப்போ B curve நான் முன்னாடியே சொன்னது தான். B curve வந்து அதோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 to 5 times. அப்ளிகேஷன் வந்து ரெசிஸ்டிவ் லோடா இருக்கலாம், வாட்டர் ஹீட்டரா இருக்கலாம், அயன் பாக்ஸா இருக்கலாம், ஓவனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். C curveன்றது அதோட த்ரெஷ்ஹோல்ட் 5 to 10 times. அப்ளிகேஷன் ஜெனரல் லைட்டிங் அண்ட் பவர் சாக்கெட், அதுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். D curveோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூஸ் 10 to 20 times. அப்ளிகேஷன் பார்த்தோம்னா மோட்டரா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம், சோடியம் வேப்பர் லேம்ப், ஹைலி இண்டக்டிவ் லோட், கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், UPS, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் வந்து நம்ம D curve MCB யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுவிட்சுக்கும் சுவிட்ச் கியருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னல, சுவிட்ச் கியர் இஸ் a device it should be selected based on அப்ளிகேஷன் பார்த்து மட்டும்தான் நம்ம சுவிட்ச் கீஸை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஃபார் MCB it is B curve, C curve and D curve. ஓகே, இது முன்னாடியே பார்த்தது தான் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இன் MCB பார்த்தது தான். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் MCB பார்த்தோம்னா ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்ட் மேன் பவர்னால MCBs யூஸ் பண்ண முடியும். அதாவது என்னன்னா எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க மட்டும்தான் MCB யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நம்ம MCCBO ACBOன்றது வந்து ஸ்கில்டு மேன் பவர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஆனால் MCBன்றது அன்ஸ்கில்டு மேன் பவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிப் ஃப்ரீ மெக்கானிசம்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு MCB எடுத்துட்டு அதை ஆன் பண்ணிட்டு அந்த நாபை ஆன்லேயே வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எம்சிபியில் வந்து ஒரு அவுட் கோயிங் சைடில் ஒரு ஃபால்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். அதாவது நம்ம ஆன் ஆஃப் நாபும் உள்ள இருக்க ட்ரிப் மெக்கானிசமும் ஃப்ரீ ஆப்ரேட்டர், ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. நம்ம ஆன் நாபை வந்து ப்ரெஸ் ஆன்லேயே வச்சுட்டு இருந்தாலும் ஆன்லேயே வச்சுட்டு ஹோல்டு பண்ணாலும் எம்சிபியில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா எம்சிபி ட்ரிப் ஆயிடும். ஸோ ட்ரிப்பிங் மெக்கானிசம் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆப்ரேட்டிங் ஹேண்டில். அதுதான் வந்து ட்ரிப் ஃப்ரீ மெக்கானிசம் சொல்லுவோம். இது எங்கே வருதுன்னா, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எம்சிபி வந்து ஆன்ல இருக்கு, யாரோ தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்டை வந்து அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஆப்ஜெக்ட் வச்சதுனால ஏதோ ஒரு கம்பு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த கம்பு வந்து எம்சிபியை வந்து ஆன் கண்டிஷனில் லாக் பண்ணிருக்கு. அந்த கண்டிஷனில் எம்சிபியில் ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் எம்சிபி ட்ரிப் ஆயிடும். அதுக்காக இந்த ட்ரிப் ஃப்ரீ மெக்கானிசம் யூஸ் ஆகும். தென் ஹை பிரேக்கிங் கெப்பாசிட்டி, இன்னைக்கு பார்த்தோன்னா எம்சிபியோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி 6K to 10K வரைக்கும் இருக்கு. தென் நோ ஏஜிங் ப்ராப்ளம், தட் இஸ் மாசங்களோ வருஷங்களோ வரும்போது எம்சிபி மாற்றணுன்ற அவசியம் இல்லை. அதோட லைஃப் முடிஞ்சா மட்டும் நம்ம மாற்றினா போதும். லைஃப்னா ஒரு ஆன் ஒரு ஆஃப்ன்றது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் லைஃப். தென் ஃபாஸ்ட் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். ஃபாஸ்ட் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்னா வித்தின் 4 millisecondsக்குள்ள வந்து ஃபால்ட் கரண்ட்டை வந்து கிளியர் பண்ணிடும் எம்சிபிஸ். ஐசோலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைஃப் பார்த்தோன்னா 10,000 எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் 10,000, பட் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா மோர் தென் 40,000 ஆப்ரேஷனாக இருக்கும். தென் காஸ்ட் எஃபெக்டிவ், மற்ற சர்க்யூட் பிரேக்கர் வேற கம்பேர் பண்ணும்போது எம்சிபிஸ் ஆர் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ எம்சிபிஸ்ல இருக்க கலர் கோடிங் பார்த்தோம்னா 2 கலர் கோடிங் இருக்கும், ரெட் அண்ட் கிரீன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட்ன்றது எம்சிபி ஆன் பண்ணோம்னா எம்சிபியில் இருக்க விண்டோ வந்து ரெட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் டேஞ்சர், இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் 2 போர்ஷனும் டச் பண்ணக்கூடாது. கிரீனா இருந்ததுன்னா, தட் இஸ் எம்சிபி ஆஃப்ல இருந்ததுன்னா விண்டோ கிரீனா இருக்கும். தட் மீன்ஸ் தட் எம்சிபி இஸ் இன் ஆஃப் கண்டிஷன். அவுட் கோயிங் சைடில் நமக்கு ஏதாவது மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் ஐசோலேட்டர்ஸ். ஐசோலேட்டர்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ஐசோலேட்டர் இஸ் பேசிக்கலி required in electrical circuit to make, carry and break electrical current manually under normal condition and carry current under abnormal condition. இந்த எம்சிபி மாதிரி ஐசோலேட்டர் வந்து ஃபால்ட் கரண்ட் வந்துச்சுன்னா ட்ரிப் ஆகாது. ஸோ அதோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, ரேட்டட் கரண்ட், எம்சிபியோட ரேட்டட் கரண்ட்டை மேக், கேரி அண்ட் பிரேக் பண்ணணும். அதே மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா ஃபால்ட் கரண்ட்டை கேரி பண்ணணும். ஏன்னா ஐசோலேட்டர் நம்ம எப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலா இன்கமரா யூஸ் பண்ணுவோம் ஐசோலேட்டர். ஏன்னா அவுட் கோயிங்ல ஆல்ரெடி ஒரு எம்சிபிஸ் இருக்கும். அதனால வந்து இன்கமர் வந்து நம்ம ஐசோலேட்டரா யூஸ் பண்ணுவோம். அப்போ லோட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எந்த எம்சிபி அந்த லோடுக்கு சப்ளை கொடுக்குதோ அந்த எம்சிபி ட்ரிப் ஆயிரும். பட் ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபால்ட் கரண்ட் இந்த லோட்ல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா ஃபால்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் வருது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வழியா, ஐசோலேட்டர் வழியா, எம்சிபி வழியா தான் ஃபால்ட் லொகேஷனுக்கு போகுது. ஸோ அப்போ அந்த எம்சிபி ட்ரிப் ஆகிற வரைக்கும் நம்ம இன்கமர்ல இருக்க ஐசோலேட்டர்ன்றது ஃபால்ட் கரண்ட்டை கேரி பண்ணணும். அதுக்காக தான் அதுக்கு கேரி கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு கேரி பண்ணணும்னா, நம்ம எம்சிபி வந்து ஐசோலேட்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அங்கே எவ்வளோ ஃபால்ட் கரண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கோ அந்த ஃபால்ட் கரண்ட்டை அவுட் கோயிங்கில் இருக்க எம்சிபி என்ன டைமில் ட்ரிப் பண்ணுமோ அந்த டைம் வரைக்கும் ஐசோலேட்டர் வந்து ஃபால்ட் கரண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட டெர்மினாலஜி டெஃபினிஷன் என்னன்னா, distribution board is a housing to mount multiple electrical molded devices like MCB, RCCB, surge protective devices, changeover switch, isolator, indicating devices used for distribution, protection and control at final distribution level. அப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆர்சிசிபி, எம்சிபி, ஐசோலேட்டர், இண்டிகேட்டிங் லேம்ப்பு, சேஞ்ச் ஓவர் சுவிச்சஸ், இது எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சைஸ் பேனல், சின்ன சைஸ் பேனல், மினி பேனல்ல தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் டைப் இருக்குன்றது. டிபியில் டைப் பார்த்தோம்னா எஸ்பிஎம் அண்ட் டிபிஎன் டிபிஸ் இருக்கு. எஸ்பிஎன் டிபினா என்னன்னா, சிங்கிள் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து எஸ்பிஎன் டிபி. எஸ்பிஎன் டிபியோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. இதில் வந்து ஃபேஸ் வந்து நம்ம டைரெக்டாக எம்சிபி கொடுப்போம், நியூட்ரல் வந்து நியூட்ரல் லிங்க்கு கொடுப்போம். ஒரு பஸ் பாரை யூஸ் பண்ணிவிட்டு எல்லா எம்சிபியும் கனெக்ட் பண்ணுவோம். லோடை வந்து இந்த மாதிரி ஒரு எம்சிபி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம இண்டிவிஜுவல் எம்சிபி ஆன் பண்ணோம்னா கரண்ட் வந்து இண்டிவிஜுவல் எம்சிபி வழியாக ஃபேஸ் வழியாக லோடுக்கு போயிட்டு அவுட் கோயிங் வழியாக நியூட்ரல் லிங்க் வழியாக திரும்ப சோர்ஸுக்கு போயிடும்.
இப்படி தான் ஒரு எஸ்பிஎன்டிபியோட வயரிங் பண்ணணும். இது வந்து இந்த எஸ்பிஎன்டிபி எப்படி சொல்லியிருக்கோம்னா, நம்ம ஒரு சப் இன்கமரா யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான். இதே எஸ்பிஎன்டிபியை இன்கமரா யூஸ் பண்ணணும்னா, மெயின் இன்கமரா யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஆர்சிசிபி வந்து இன்கமரா இருக்கும், அதுக்கப்புறம் எம்சிபிலாம் வந்து அவுட் கோயிங் சைடில் இருக்கும். ஸோ இதில் வயரிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணோம்னா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து டைரெக்டாக ஆர்சிசிபி கொடுத்துருவோம். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் டைரெக்டாக ஆர்சிசிபி கொடுத்துருப்போம். எம்சிபி யூஸ் பண்ணி ஆர்சிசிபி அண்ட் எம்சிபிஸ் ஆர் கனெக்டட். ஆர்சிசிபியோட நியூட்ரல் அவுட் வந்து காமன் நியூட்ரல் லிங்க் கொடுத்துருக்கு. லோடு வந்து ஒரு லோடு வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இதில் எப்படி கரண்ட் போகும்னா, ஒரு ஆர்சிசிபியும் எம்சிபியும் ஆன் பண்ணியிருந்தோம்னா ஆர்சிசிபி வழியாக கரண்ட்டு எம்சிபி வழியாக போய் லோடுக்கு போய், ஆர்சிசிபி எம்சிபி வழியாக கரண்ட் போய் லோடுக்கு போய் நியூட்ரல் வழியாக திரும்ப ஆர்சிசிபி வழியாக ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் லோடில் ஏதாவது ஓவர்லோடாக ஷார்ட் சர்க்யூட்டோ வந்துச்சுன்னா எம்சிபி ட்ரிப் ஆயிரும். எர்த் லீக்கேஜ் ஏதாவது லோடில் ஆச்சுன்னா ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிரும். இதுதான் டிபிஎன்டிபி பண்ணுறது. இப்போ டிபிஎன்டிபியில் நான் எவ்வளோ எம்சிபி நமக்கு வேணுமோ அதை பொறுத்து 6 வேலேருந்து 6 வே 8 வே 10 வே 12 வே அப்படின்றது. தட் மீன்ஸ் 12 வே டிபியாக இருந்தால் 12 எம்சிபிஸை நம்ம மவுண்ட் பண்ண முடியும். 17.5 mm இருக்க 12 எம்சிபிஸ் மவுண்ட் பண்ண முடியுன்றது தான் அதோட மீனிங். எஸ்பிஎன்டிபியில் 2 டைப் இருக்குது, சிங்கிள் டோர் டைப் அண்ட் டபுள் டோர் டைப். சிங்கிள் டோர் டைப்பாக இருந்தால் நம்ம ஸ்க்ரூ வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் டோர் மட்டும்தான் இருக்கும். டபுள் டோராக இருந்தால் 2 டோர் இருக்கும், இன்சைட் டோர் அண்ட் அவுட் சைட் டோர். அவுட் சைட் டோர் வந்து நமக்கு இன்ச் இருக்கும், ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இன்சைட் டோர் மட்டும்தான் ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன் சேஃப்டி ரீசன் டபுள் டோர் டிபிஸ் ஆர் ரெக்கமெண்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஎன்டிபி. டிபிஎன்டிபிஸ் பார்த்தோம்னா 3 phase ப்ளஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிபிஎன்டிபிஸ். டிபிஎன்டிபிலையும் சிங்கிள் டோர் அண்ட் டபுள் டோர் டைப்ஸ் டிபிஸ் ஆர் அவைலபிள். டிபிஎன்டிபிலையும் எகைன் 5 டைப் ஆஃப் டிபிஸ் இருக்கு. அதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபி, பர் ஃபேஸ் ஐசோலேஷன் டிபி, அதை பிபிஐ டிபிஸ்ன்னு சொல்லுவோம். தென் ஃபேஸ் செக்ரிகேட்டட் டிபி 7 செக்மெண்ட் டிபின்னு சொல்லுவோம். தென் ஃபேஸ் செலக்டர் டிபி அண்ட் விடிபிஎன்டிபி. அந்த மாதிரி 5 டைப் டிபிஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு டிபியில் என்னெல்லாம் ட்ராபேக் இருக்கு, அதை வந்து எப்படி அடுத்த டிபி வந்து ஓவர் கம் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியோட வயரிங் டயக்ராம், எப்படி வயர் பண்ணணுன்றது. ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில் ஒரு இன்கமர் ஆர்சிசிபி இருக்கும். அப்போ இன்கமர்னு நம்ம ஃபேஸ் ஆர்ஒய்பி நியூட்ரல் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்சிசிபியோட அவுட் வந்து 3 செட் ஆஃப் எம்சிபிஸ்க்கு போகுது. அப்போ ஒரு செட் ஆஃப் எம்சிபிக்கு ஒரு ஃபேஸ் போகும். தட் மீன்ஸ் ஆர் ஃபேஸுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எம்சிபி, ஒய் ஃபேஸுக்கு ஒரு செட் ஆஃப் எம்சிபி, அதே மாதிரி பி ஃபேஸுக்கு ஒரு செட் ஆஃப் எம்சிபி. ஓகே, அப்போ ஆர்சிசிபியோட அவுட் நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல் லிங்க்கு போகுது. காமன் நியூட்ரல் லிங்க் போகுது. லோடு எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னா, லோடு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்சிசிபி அண்ட் எந்த லோடு வந்து எந்த எம்சிபி லோடு கொடுக்குதோ அந்த எம்சிபி ஆன் பண்ணோம்னா கரண்ட் ஃப்ளோ வந்து த்ரூ ஆர்சிசிபி வழியா எம்சிபி வழியா லோடுக்கு போயிட்டு நியூட்ரல் வழியா நியூட்ரல் லிங்க் வழியா திரும்ப ஆர்சிசிபிக்கு வந்து போகுது. ஓகே, இப்படிதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபிஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில் என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, whenever there is an earth leakage in any of the circuit, the main incomer RCCB trips and thereby affecting supply to all other LT circuits. அதாவது இப்போ நம்ம RYBக்கு வந்து செட் ஆஃப் எம்சிபிஸ் இருக்கு. ஆனால் எந்த லோடில், அதாவது RYB ஃபேஸில் எந்த லோடில் எர்த் லீக்கேஜ் இருந்தாலும் காமனாக இருக்க ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிட்டு டோட்டல் பவரும் கட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 floor பில்டிங் இருக்கு, 3 டெனன்ட் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஆர் ஃபேஸ் கொடுத்துருக்கோம், ஒய் ஃபேஸில் மிடில் ஃப்ளோர் வந்து ஒய் ஃபேஸ் அண்ட் டாப் ஃப்ளோர் வந்து பி ஃபேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பி ஃபேஸில் யாருக்கா ஒரு ஆளுக்கு ஷாக் அடிச்சதுன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபி யூஸ் பண்ணோம்னா டோட்டல் பில்டிங்க்கும் சப்ளை கட் ஆயிடும், ஏன்னா இன்கமர் ஆர்சிசிபி ஆஃப் ஆயிடும். அதுதான் ஒரு லிமிடேஷன் ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா, when you want to maintain in any of the circuit, we need to switch off main incomer to isolate both phase and neutral to the load. Again, this will affect the supply to all the circuit. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ளோரில் ஏதாவது ஒரு லோடு இல்லை ஏதாவது ஒரு சாக்கெட்டை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம எகெயின் இன்கமர் தான் ஆஃப் பண்ணணும். இன்கமர் ஆஃப் பண்ணால் தான் நமக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து கட் ஆகும். எம்சிபி ஆஃப் பண்ணால் ஃபேஸ் மட்டும்தான் கட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் இன்கமர் ஆஃப் பண்ணுறதுனால டோட்டல் வீடுக்கும் சப்ளை வந்து கட் ஆகும். அதுதான் இந்த 2 ப்ராப்ளம் தான் ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில்
இப்போ எர்த் ஃபால்ட் ஆச்சுன்னா இங்கே பார்க்கலாம், இதுதான் எர்த்து. இப்போ எர்த் ஃபால்ட் ஆச்சுன்னா காமன் ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், எர்த் ஃபால்ட் ஆகும்போது காமன் ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகுது. ஓகே, எர்த் ஃபால்ட் ஆகும்போது காமன் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிபிஐடிபிஸ் யூஸ் பண்ணுறோம். பிபிஐடிபிஸில் எப்படி இருக்குன்னா, இன் பிபிஐடிபிஸ் ஈச் அவுட் கோயிங் ஃபேஸ் இஸ் ப்ரொவைடட் வித் சப் இன்கமர், தட் இஸ் 2 போல் ஆர்சிசிபி. அதாவது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலாக 2 போல் ஆர்சிசிபி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்த ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில் இன்கமரா ஆர்சிசிபி இருந்தது. ஆனால் இந்த பிபிஐடிபிஸில் இன்கமரா ஐசோலேட்டர் இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலாக 2 போல் ஆர்சிசிபி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஆர்சிசிபிக்கும் செப்பரேட்டா நியூட்ரல் லிங்க் இருக்கு. 3 ஆர்சிசிபிக்கும் 3 செப்பரேட் நியூட்ரல் லிங்க் இருக்கு. இதுல எப்படி வயரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா, ஐசோலேட்டர்ல R/B நியூட்ரல் வந்து ஐசோலேட்டருக்கு வருது. ஐசோலேட்டரோட அவுட் R/B வந்து 3 செட் ஆஃப் எம்சிபிஸ் வித் ஆர்சிசிபிக்கு போகுது. தட் இஸ் R phase is going to separate RCCB and set of MCB. Y phase is going to separate RCCB and set of MCB. அதே மாதிரி B phase separate RCCB and அதோட set of MCBஸ்க்கு போகுது. அண்ட் நியூட்ரல் வந்து ஒரு காமன் நியூட்ரல் லிங்க்குக்கு போகுது. இந்த காமன் நியூட்ரல் லிங்கோட அவுட் வந்து 3 RCCBக்கும் போகுது. இப்போ காமன் நியூட்ரல் லிங்க் வழியா 3 RCCBக்கும் நியூட்ரல் கொடுக்கணும். இப்போ இந்த RCCBயோட அவுட் நியூட்ரல் வந்து 3 செப்பரேட் நியூட்ரல் லிங்க்குக்கு போகுது. ஸோ ஆருக்கு செப்பரேட் லிங்க், ஒய்க்கு செப்பரேட் லிங்க், பிக்கு செப்பரேட் லிங்க். ஓகே, இப்போ இதில் வந்து என்னன்னா, இதில் இப்போ ஒரு லோடு எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா, இந்த மாதிரி ஒரு லோடை கனெக்ட் பண்ணிருப்போம். இப்போ ஐசோலேட்டர் இண்டிவிஜுவல் ஆர்சிசிபி அண்ட் இண்டிவிஜுவல் எம்சிபி ஆன் பண்ணியிருந்தோம்னா லோடுக்கு வந்து சப்ளை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா, இப்போ பார்க்கலாம், நீங்கள் இண்டிவிஜுவல் ஐசோலேட்டர் ஒய் ஃபேஸில் இருக்க ஆர்சிசிபி அண்ட் ஒய் ஃபேஸில் இருக்க எம்சிபி ஆன் பண்ணோம்னா லோடுக்கு சப்ளை கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த லோடில் ஏதாவது எர்த் ஃபால்ட் ஆச்சுன்னா ஒய் ஃபேஸில் இருக்க ஆர்சிசிபி மட்டும்தான் ட்ரிப் ஆகுது. ஓகே, ஆனால் ஸ்டாண்டர்ட் டிபிஎன்டிபியில் மொத்த இன்கமரில் இருந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகி மொத்த சப்ளையும் கட் ஆச்சு. ஆனால் இதில் பிபிஐடிபிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஆர்சிசிபி யூஸ் பண்ணுறதுனால ஒய் ஃபேஸில் ப்ராப்ளம் வரும்போது ஒய் ஃபேஸ் ஆர்சிசிபி மட்டும்தான் ட்ரிப் ஆகுது. ஸோ ஆர் அண்ட் பி இஸ் ஹெல்த்தி. ஸோ இதுதான் பிபிஐடிபிஸோட அட்வான்டேஜ். அகெயின் இந்த பிபிஐடிபிஸில் இன்னொரு ட்ராபேக் இருக்கிறது என்னன்னா, இந்த பிபிஐடிபி உள்ள நம்ம ஏதாவது மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் ஸ்டில் நம்ம இன்கமர் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ டோட்டல் பவரும் டிஸ்டர்ப் ஆகும், டோட்டல் பவரும் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டோம், தட் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணல பிபிஐடிபிஸை. அதையும் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது தான் ஃபேஸ் செக்ரிகேட்டட் டிபிஎன்டிபி ஆர் 7 செக்மெண்ட் டிபின்னு சொல்லுவோம். இப்போ 7 செக்மெண்ட் டிபி எதுனா ஏன் அப்படி பேருனா, இந்த டிபி வந்து 7 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்கமர்னு சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே என் கசர் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்கமர்னு இந்த ஒன்றுன்றது வந்து நம்ம இன்கமர்னு சொல்லுவோம். இந்த இன்கமரில் நம்ம எம்சிபி ஆர் எம்சிசிபி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த இந்த 2, 3, 4ன்றது வந்து சப் இன்கமர். சப் இன்கமர்னா அது சப் இன்கமரில் நமக்கு ஆர்சிசிபி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்கமர் அண்ட் சப் இன்கமர் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால இப்போ நம்ம இந்த சப் இன்கமரில் ஏதாவது மெயின்டைன் பண்ணோம்னா இன்கமர் ஆஃப் பண்ணணுன்றது கிடையாது. ஷீட் வச்சிருக்கிறதுனால அந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் தனியாக மெயின்டைன் பண்ண முடியும். அவுட் கோயிங்ன்றது வந்து ஆர்ஒய்பி அவுட் கோயிங் எம்சிபிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மெயின்டைன் ஏதாவது ஒரு ஃபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது அடுத்த ஃபேஸ் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த 7 செக்மெண்ட் டிபி ஆர் ஃபேஸ் செக்ரிகேட்டட் டிபியோட அட்வான்டேஜ். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நார்மலாக வர்றது என்னன்னா, 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் ஒரு ஃபேஸ் கட் ஆயிடும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் வந்து நம்ம ஃபேஸ் செலக்டட் டிபி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபேஸ் செலக்டட் டிபியில் எப்படி இருக்குன்னா, R/B நியூட்ரல் வந்து நம்ம இன்கமர் கொடுத்துருவோம், அதாவது இன்கமர் ஆர்சிசிபி கொடுத்துருவோம். ஆர்சிசிபியோட அவுட் வந்து 3 செலக்டர் சுவிட்ச் வழியா RYB செட் ஆஃப் எம்சிபிஸுக்கு போகுது. ஓகே, ஆர் ஃபேஸ்லேருந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 ஃபேஸுமே ஹெல்த்தியாக இருந்ததுன்னா, தட் இஸ் RYB 3 ஃபேஸுமே ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம், ஆர் ஃபேஸுக்கு ஆர் சப்ளை போகுது, ஒய் ஃபேஸுக்கு ஒய் ஃபேஸ் சப்ளை போகுது, அண்ட் பி ஃபேஸுக்கு பி ஃபேஸ் சப்ளை போகுது. இந்த ஆரோ மார்க் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இப்போ ஆர் ஃபேஸ் சப்ளை ஃபெயில் ஆச்சுன்னா, ஆர் ஃபேஸ் சப்ளை இப்போ ஃபெயில் ஆகுது, ஆர் ஃபேஸ் சப்ளை ஃபெயில் ஆச்சுன்னா ஆர் ஃபேஸுக்கு சப்ளை பண்ணுற எம்சிபிஸ்க்கான சப்ளை போகல. ஸோ எல்லாமே ஆஃப் ஆயிடும். இப்போ நம்ம மேனுவலாக இந்த செலக்டர் சுவிட்சில் ஆர்லேருந்து ஒய்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணோம்னா, மேனுவல் ஆட்டோமேட்டிக்காக இல்லை, மேனுவலாக சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஆர் செட் ஆஃப் எம்சிபிஸ்க்கு ஒய் ஃபேஸ் சப்ளை கிடைக்கும். இங்கே யாரோ பார்க்கலாம், இங்கே
ஆர் செட் ஆஃப் எம்சிபிக்கும் y தான் கிடைக்குது, y செட் ஆஃப் எம்சிபிக்கும் y தான் கிடைக்குது. ஏன்னா ஆர் ஃபேஸ் இல்லை. இப்போ இன்கேஸ் ஆர் ஃபேஸ் சப்ளை வந்துச்சுன்னா நம்ம மேனுவலாக செலக்டர் சுவிட்சை ஒய்லேருந்து ஆருக்கு மாற்றணும்னா எகெயின் ஆர் செட் ஆஃப் எம்சிபிஸ்க்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆர் ஃபேஸ் சப்ளை கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபேஸ் செலக்டர் சுவிட்ச் பண்ணுறது. இப்போ இல்லை ஃபேஸ் செலக்டர் டிபி பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிபி எல்லாமே அதோட பஸ் பார் ரேட்டிங் வந்து 100 amps. ஓகே, இப்போ 100 amps விட ஜாஸ்தி பஸ் பார் ரேட்டிங் வேணும்னா நம்ம VTPN-DB யூஸ் பண்ணோம். தட் இஸ் வர்டிக்கல் TPN-DB யூஸ் பண்ணோம். வர்டிக்கல் TPN-DBல நம்ம இன்கமரா MCCB யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் கோயிங்கா MCB ஆர் MCCB யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த VTPN-DBல இன்கமரா நமக்கு 630 amps வரைக்கும் MCCB யூஸ் பண்ணலாம். அவுட் கோயிங்கா வந்து நம்ம 100 amps to 250 amps வரைக்கும் நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி MCCB செலக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த VTPN-DB எங்க நார்மலா டிபிஸ்லாம் வந்து நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுவோம். இந்த VTPN-DBஸ்ன்றது நம்ம கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி சினிமா தியேட்டர்ஸ், ஆடிட்டோரியம், எங்க லோடு ஜாஸ்தியா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம VTPN-DB யூஸ் பண்ணலாம். எவ்வளோ அவுட் கோயிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அவுட் என்ன பேஸ் வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். என்னோட பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட பேர் வந்து பிபிள் குமார். நான் சொன்னது உங்களுக்கு 1 hour செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் Q&A செஷனில் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது நேரடியாக என்னை கூப்பிட்டு கேட்கணும் 9489888542ன்றது என்னோட இமெயில் ஐடி வந்து bipul.krishnan@lndebg.com. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்கலாம். இல்லைன்னா இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது டவுட் போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஓகே, இது போன செஷன் முடியல, இந்த செஷன் இன்னொரு செஷன் இருக்கு, அது வந்து பரணி எடுப்பாரு. நம்ம சுவிட்சஸ் பத்தின செஷனு. சார் ஓகே சார், ஓகே ஃபைன் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பரணி. எல்என்டியோட சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். நான் ஆக்சுவலாக 4 years எல்என்டியோட அசோசியேட்